மாலை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாலையில பார்த்தோம்னா நம்ம அந்த இறைவனுடைய அந்த திருவுருவத்தையும் குறித்து வைத்திருப்போம் தானே. ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறான்னு சொன்னா அந்த டாலர்ல பார்த்தோம்னா ஐயப்பன் டாலரை அணிஞ்சு கொண்டிருப்பார். அதே மாதிரி ஒரு மருவத்தூருக்கு போறா அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அம்பாள் ஆதிபராசக்தி அம்மனை அவர்கள் டாலர்ல போட்டு இருப்பார். அதே மாதிரி முருகப்பெருமானே அந்த டாலர்ல தொங்க விட்டு இருப்பா இல்லையா. இப்படி அந்த விக்கிரகத்தை நம்முடைய உடம்பிலே நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நம்ம காலணி அணிந்து கொண்டு செல்வோமா? அந்த செருப்பை போடாம தானே போவோம். அதே போலத்தான் நம்ம என்னதான் ஒரு தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பு ஆலயம்னு சொல்லியிருப்பார். எல்லோருக்குள்ளும் இறைவன் என்பவர் உரைகிறான்ங்கிறதையும் சொல்லியிருப்பார். நம்முடைய உள்ளத்திற்குள்ளாகவே நமக்கு அந்த இறைவன் என்பவர் உறைந்து கொண்டிருந்தாலும் கூட அதனை வெளிப்படுத்துகின்ற விதமாக நான் விரதம் இருக்கிறேன் என்கின்ற ஒரு போர்வையிலே, அதாவது அந்த விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா. அந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த விக்கிரகத்தையும் நாம் நெஞ்சிலே தாங்கி கொண்டிருக்கிறேன், அதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறேன், இந்த இறைவனுக்காக நான் விரதம் இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த இறைவனுடைய திரு உருவத்தை வெளிப்படையாக நாம் உடம்பிலே தாங்கி கொள்ளும் பொழுது அப்ப அதற்குரிய ஒரு யூனிஃபார்மோட இருக்கணும் இல்லையா. அப்ப அதனாலதான் அங்க நம்ம ஒரு ஆலயத்திற்குள்ள செல்வதை போலவே அங்கேயும் நாம் காலணிகளை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்க.